நான் காலேஜ் படிக்கும்போது பார்ட் டைமாக ஒரு ஷாப்பில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். அப்போது யாராவது என்கிட்ட வந்து உன்னோட ஒர்க்கில் எது உனக்கு ஹார்டஸ்ட் பார்ட் அப்படின்னு சொன்னாங்கன்னா, நான் வந்து க்ளோசிங் டைம் தான் சொல்லுவேன். ஏன்னா யூஸ்வலாக க்ளோசிங் டைமில் வந்து கஸ்டமர் வந்துட்டாங்கன்னா அவங்களையும் அட்டன் பண்ணணும். அட் சேம் டைம் க்ளீன் பண்ணிவிட்டு வீட்டுக்கு போகிறதுக்கு லேட் ஆகிடும். இந்த ஒரு பார்ட் மட்டும் தான் கொஞ்சம் டஃப்பாக இருக்கும். பட் இப்போ என்ன நான் ரியலைஸ் பண்ணுறேன்னா, அஸ் எ டிசைனராக எனக்கு சம்டைம்ஸ் டிசைன் பண்ணுறதே டஃப்பாக தான் இருக்குது. ஏன்னா நமக்கு வர சுச்சுவேஷன்ஸ் அப்படி இருக்கும். சம்டைம்ஸ் எப்படி வரும்னா, லைக் ப்ரோ இதுதான் ப்ரோ, இது ப்ரோ, நான் தெரியுதா உங்களுக்கு, நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு, இப்படி அன்னைக்கு இல்லை ப்ரோ நீங்கள் எதுவுமே காமிக்கவே இல்லை ப்ரோ, இவ்வளோ சொல்கிறேனே ப்ரோ, இங்கே இருக்கு ப்ரோ, புரியல இல்லை ப்ரோ, புரியல எனக்கு. இந்த மாதிரிலாம் நடக்கும்போது தான் எனக்கு தோணும், என்னடா டிசைன் பண்ணுறது டஃப்பாக இருக்கு. ஏன்னா நம்மளை எதுக்கு டிசைனர்னு சொல்கிறாங்கன்னா, டிசைன் பண்ணுறதுனால நம்ம டிசைனர், ரைட்? நமக்கு டிசைன் பண்ணுறதே டஃப்பாக இருக்குன்னும் போது நம்ம யோசிச்சு தான் ஆகணும். த எண்ட் ஆஃப் த டே ஒரு டிசைனர் கிட்ட போயிட்டு உன்னோட ஜாப்ல எது ஹார்டஸ்ட் பார்ட்னு கேட்டிங்கன்னா திங்க் அவங்க டிசைன் பண்ணுறது தான் சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். பாடவே நமக்கு வர ஃபீட்பேக்ஸாக இருக்கட்டும், ஹைட்ரேஷன் எதுவாக இருந்தாலும் ரிலேட்டட் டு டிசைன் அப்படி தான் இருக்கும்போது டெக்னிக்கலாக நம்ம பார்த்தீங்கன்னா நம்மளோட ஜாபில் வந்து டிசைன் பண்ணுறது தான் கஷ்டம், ரைட்? ஐ எம் அ டிசைனர், ஆனால் எனக்கு டிசைன் பண்ணுறதே கஷ்டமாக தான் இருக்குது. இது எனக்கு மட்டும் தான் இப்படி தோணுதா இல்லை உங்களுக்கும் இந்த மாதிரி தான் தோணுதான்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள்.